ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சேட்டை நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கேன்டா ஆண்டவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி 2வது நாள் ஸ்கூல் இன்றைக்கி இல்லையாம். அந்த பிள்ளையோட அம்மா டெலிஃபோன் பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, நாளைக்கு தான் பஷீர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்மளோட வண்டி ஒன்று கேரேஜுக்கு கொண்டு போகணும், 1 அந்த வேலை அடுத்து இருக்குது. அதுக்கு இப்போ போகணும். அதுக்கு முன்னால் டீயை போட்டுருவோமா? இன்றைக்கி டீ வேணாம், ஒரு சின்ன ஜூஸ் ஒன்று அடிப்போம், அடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்ன ஜூஸ்ன்னு இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள். பின்ன மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேட்டை ட்ராவலர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு தாங்க. வாங்க அடுத்து என்ன பண்ணுறோன்னு நம்ம போவோம். கமான், லெட்ஸ் கோ. நண்பா பார்த்துக்கோங்க, இது பீட்ரூட் ஜூஸ். இன்றைக்கி நம்ம டீ குடிக்க மாட்டோம், இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸு நம்ம அடிக்கிறோம். ஆமாம், அதுக்கு தேவையானது கொஞ்சம் இஞ்சி, ஒரு பெரிய பீட்ரூட்டு, கொஞ்சம் புதினா, 1/2 பீஸ் லெமன். பார்த்துக்கோங்க, இதை போட்டு நம்ம ஜூஸ் இப்போ அடிக்க போகிறோம். ஹாய் நண்பா, ஜூஸ் போட்டாச்சு. பாருங்கள், நான் காப்பி டீ காப்பி டீ பிரியர். ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு காப்பி, ஒரு காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று நான் அடிச்சிடுவேன். ஆண்டாக்க கொஞ்சம் லைஃப் ஸ்டைலாம் மாற்றிக்கணும். 40 வயசு ஆகிடுச்சுனாக்காவே என்னென்ன வரும்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் வாரத்தில் ஒரு 3 நாள், 2 நாள் 3 நாள், ஒரு 200 கிராம் அடிச்சுட்டு வச்சிங்களேன். நான் காட்டின அந்த லெமன், அப்புறமாட்டி புதினா, அப்புறமாட்டி இஞ்சி, ஒரு பெரிய பீஸு பீட்ரூட்டு ஜூஸு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் அடிங்க. அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. பிபி குறையும், அப்புறமாட்டி ரத்தங்கள் ஊறும், எல்லாம் இருக்கும். வாங்க இதை குடிச்சிட்டு வேலை இருக்குது. 1 எடுத்துகிட்டு நம்ம கேரேஜுக்கு கொண்டு போகணும். இந்த சின்ன பிள்ளைய கொண்டுட்டு விளையாட கொண்டு போகணுமா, அவென்யூஸுக்கு 10:30 மணிக்கு போகணும். அதுக்குள்ளால் இந்த கேரேஜ் வேலையை முடிக்கணும். இதை குடிச்சிட்டு நம்ம போவோம் நண்பா. ரெடியாக இருங்க. முதல்ல வண்டியை கழுவோம் நண்பா. வண்டியை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரேஜ் போவோம். அந்த நிற்கிது பாருங்கள், 1 வெளில, அதுதான் கேரேஜுக்கு கொண்டு போகணும். முதல்ல இந்த வண்டியை கழுவோம். மக்களே, குவைத்தில் தண்ணி அடித்து வண்டிக்கு தண்ணி அடித்து கழுவுனாக்கா, பைப்பில் தண்ணி அடித்து கழுவுனாக்கா 500 தினார் ஃபைனு. பார்த்து கவனமாக கழுவுங்க வண்டியை. இப்போ குவைத்தில் சட்டத்திட்டம், தண்ணி அதிகமாக வீண் விரயம் செய்கிறவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 500 தினார், 1,50,000 ரூபா. டிரைவர்மார்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், 1,50,000 ரூபா செலவு பண்ண வேணாம். எழுதிட்டு பில்லை கையில் கொடுத்துட்டு போய்த்துருவாங்க. ஆமாம், முனிசிபாலிட்டிலேருந்து கவனமாக இருங்க. ஆனால் கருப்பு வண்டிக்கு தண்ணி அடித்து தான் ஆகணும். கருப்பு வண்டி எப்படியும் தண்ணி அடித்தா தான் அது துடைக்க முடியும். சும்மா தண்ணியை தொட்டு துடைக்கலாம் முடியாது. அதோட அச்சு அப்படியே விழுவும், ஒரே பொடியாக இருக்கும். அதனால் மக்களை கவனமாக இருங்க. காலையில் எத்தனை மணிக்கு வர்றான்னு வண்டி கேமராவோட சுற்றுறானுங்களாம். கழுவுறவன், தண்ணி அடித்தவன் எல்லாத்தையும் வீடியோ பண்ணிவிட்டு ஃபைன் பேப்பரை கையில் கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அங்கே ஏறிடும், கம்ப்யூட்டரில் வந்துடும். அதனால் கவனமாக இருங்க. வண்டி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க வண்டிக்கு கைப்பிடியும் வைக்க மாட்டாங்க, ஒன்றும் வைக்க மாட்டாங்க. இப்படி குரங்கு தாவுற மாதிரி தாவி தான் மேலே துடைக்கணும். ஆமாம், கீழேலாம் உளுந்து கால் கை முறிஞ்சால் தான் தெரியும். ஏன்னா வழுக்கி விடும். பார்த்து கவனமாக தான் துடைக்கணும். ஏதோ நம்ம சின்ன பையங்கிறதுனால மேலே தாவுறோம். இந்த வயசான டிரைவர்கள்லாம் பாவம் என்ன பாடுபடுவாங்க. அதுக்கு ஸ்டூல் வச்சுருப்பாங்க. ஸ்டூல் போட்டு நம்ம துடைக்கலாம். சைடில் இப்படி ஸ்டூல் மாதிரி இருக்கும். இப்படி சைடில் ஸ்டூல் போட்டு மேலே ஏறி துடைப்பாங்க. இந்த ஸ்டூலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம தான் எப்போது மேலே தாவி ஏறி துடைக்கிறது. எல்லாம் பாதுகாக்கணும். ஹாய் நண்பா, இப்போ நம்ம இந்த 1 நம்ம கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கேரேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வண்டியை சைடில் பார்க்குறேன், யாரோ சாத்தி வச்சுருக்கானுங்க, தட்டி வச்சுருக்கிறானுங்க. தட்டி வச்சுட்டு போனவங்க அதை கொஞ்சம் சொல்லிட்டு போகலாம், இல்லை ஒரு டெலிஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு போகலாம்.
நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு வண்டி இங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு, ஒரு வேனு பார்த்தேன். அப்போ வண்டி நிப்பாட்டிட்டு நான் பார்க்குறேன், இந்தியாக்காரன் தான் உட்காந்துருந்தான் டிரைவர். பார்த்தா வண்டி சைடில் பின்னால் வந்து அப்படியே தட்டி அப்படியே உள்ளுக்குள்ளே போயிருக்கு. நல்லா சரியான இதாக இருக்குது, காட்டுறேன் பாருங்களேன், டேமேஜ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா நண்பா வண்டியை பாருங்கள், எப்படி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வண்டி நின்றுச்சு, ஒரு வேனு, பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே போயிருக்கு, சரியான டேமேஜாக இருக்குது. நல்ல வேலைக்கு லைட்டுக்கு ஒன்றும் டேமேஜ் இல்லை, உள்ளுக்குள்ளே போயிருக்கு. இது இப்போ பாசிங்க்கு எடுப்பானா இல்லை செஞ்சுட்டு வர சொல்லுவானா என்னன்னு தெரியலை, அது வேறு பயமாக இருக்குது. அதோட பயம் வந்து இப்போ நம்ம கஃபில் என்ன சொல்லுவான்னு தெரியலை. ஏதாவது ஒரு சனியை கொண்டாந்து விட்ருவானுங்களே. பார்த்தீங்கல்ல டேமேஜ் ஆகிருக்கிறத. இப்போ கஃபில்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டெலிஃபோன் அடிச்சு சொன்னப்போ இந்த மாதிரி கேரேஜுக்கு போகணுன்னு போ, அந்த வண்டி கொஞ்சம் பின்னால் தட்டிருக்கு, யாருன்னு தெரியல. சரி முதல்ல நீ அதை பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் இதை பார்ப்போம் அப்படின்றான். அப்போ இன்றைக்கி பூஜை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு பார்ப்போம், வெயிட் அண்ட் see. இதான் நண்பா கேரேஜு, மிஷிரிப்பில் உள்ள கேரேஜு. இங்கே வந்திருக்கிறோம் நம்மளோட பெட்ரோலு ஃபில்டர் மாற்றுறதுக்கு. என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எங்கே மெக்கானிக்கு? ஹலோ நண்பா, நம்ம இப்போ கேரேஜுக்கு வந்தோம். அவர் சொல்கிறாரு இதுக்குள்ளே ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இங்கே இல்லை, போயிட்டு கடையில் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம கடைக்கு போகணும் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு. இங்கே சுவைக்கு போகணும். 8 மணிக்கு தவாமா, 9 மணி வரையும் வரல வேலைக்காரங்க. என்ன வேலை பார்க்குறானுங்க அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. சரி நம்ம போய்ட்டு கடையில் போய்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க போகணும். என்ன பெட்ரோலுடைய ஃபில்டரும் அப்புறம் அதுக்குள்ளே சாமான் ஃப்ளக் ஆற்று அப்படி இப்படின்னு சொன்னான். எவ்வளோ வர போகுதுன்னு தெரியலை. இன்றைக்கி இருக்குது பில்லு போடுறதுக்கு. இப்போ 1 வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம பாபா சொல்லிட்டாரு, இதை இங்கே மாற்ற வேணாம், ஜெமியாவில் மாற்ற வேணாம், சுவைக்கு கொண்டு போய்ட்டு அங்கே போய் மாற்றிக்க, எனக்கு தெரிஞ்ச கேரேஜ் இருக்குது, பாகிஸ்தான் இருக்காராம் அவர் கடையில், அவர்கிட்ட கொண்டே கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அந்த ஆக்சிடெண்ட் ஆனது தான் ஒரு பக்குங்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. பார்ப்போம் எதில் போய் முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அது சுவைக்கு கொண்டு போகணும். 10:30 மணிக்கு அந்த பிள்ளைய வேலைக்கு விளையாட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னால் அந்த அம்மாக்காரி, அந்த வேலையை செய்யணும். முதல்ல 10:30 மணிக்கு அதை கொண்டே போட்டுட்டு திருப்பி அந்த 1 மணிக்கு எடுக்கணுமா, அதுக்குள்ளால் வந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்ப்போம் எதுவரை முடியுதுண்டு. ஓகே நண்பா, அப்படியே இருங்க லைனில். அடுத்து என்னென்னு உங்களை அப்டேட் பண்ணுறேன். டிரைவர் சேட்ட ட்ராவலர். ஹலோ நண்பா, பசிக்குது. காலைல வண்டியெல்லாம் கழுவணும், கேரேஜுக்கு போனோம், மற்ற விஷயம்லாம் பார்த்தோம். மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. வண்டி அடிச்சிட்டாங்க பின்னால். அது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பெரிய கலவரம் ஒன்று நடக்க போகுது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். பசிக்குது, அதனால் இந்த பாருங்கள், ஜீவனு டமாட்டா, நம்ம ஈரானி குப்பூஸ். இந்த பாருங்கள், ஒட்டக குடல் மாதிரி இருக்கும். இதை பிச்சு ஜீவனை இதில் சுற்றி ஒரு தக்காளியை வச்சு அடித்தோம்னு வச்சுக்கங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாக தாக்கு பிடிக்கும். காலையில் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் நண்பா. ஹாய் நண்பா, 10:30 மணிக்கு டியூட்டி. அந்த பிள்ளையை இப்போ கொண்டு போகணும். அதுக்கு நம்ம கிளம்பிட்டோம். பயந்தே போயிட்டேன். உச்சா போனாக்க ரத்த கலரில் போகுது. ஆஹா சோனமுத்தா போச்சா, உள்ளுக்குள்ளே எது சட்டி உடஞ்சிருச்சா, பல சிந்தனைகள். ஏடா பிபி சுகரு நேத்தாம் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளே இன்னும் இது தனியாக ஒன்று பிடிங்கிக்கிடுச்சின்னு பார்த்தாக்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, காலையில் பீட்ரூட் ஜூஸ் குடித்தேனே, அது கர்மாந்தரம் வேலையை கட்டி விட்டுருச்சு போல இருக்குது. ஃபில்டர்லாம் ரொம்ப ஓவர்லாம் பண்ண முடியாது, எடுக்கிற வரையும் எடுத்துக்கிறேன், பாக்கியை வெளியே தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருச்சு. அதை பார்த்துட்டு நான் பயந்து கழுவுனது பாதி கழுவாது பாதி தெரிச்சு வெளியே ஓடி வந்து யோசனை பண்ணி நிற்கிறேன். அதுக்கப்புறம் தான் பீட்ரூட் ஜூஸ் குடித்த ஞாபகம் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் யா ரப், காப்பாற்றிட்டேன். ஏன்னா இங்கே வந்து என்ன நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, என்ன நோய் வருதுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒன்று வருது, அது ஒன்று பயத்தை காட்டி விட்டுருச்சு. வண்டி டென்ஷன் இன்னைக்கு. ஏன்னா இந்த வேலை இப்போ டியூட்டிக்கு போகணும், கரெக்டாக அந்த 10:30 மணிக்கு போகணும். இப்போ அந்த டியூட்டியை முடிச்சுவிட்டு டக்குன்னு வந்து அந்த புள்ளியை விட்டுவிட்டு டக்குன்னு வந்து அந்த 1 எடுத்துகிட்டு போகணும். எங்கே சுவைக்கு அதை கொண்டுட்டு அங்கே போட்டுட்டு திருப்பி நான் வரணும். அந்த புள்ளையை 1 மணிக்கு எடுக்கணும், அதுக்குள்ளே வரணும். அப்போ எனக்கு அந்த 1 கேரேஜில் போட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு வரணும் வீட்டுக்கு. டிரைவர் இல்லை, எல்லா டிரைவரும் எல்லாம் பிஸியில் இருக்காங்க. ஒரு டிரைவர் மட்டும் இப்போ நம்ம ஃபேமிலி டிரைவர் ஒரு டிரைவரை பிடிச்சிருக்கிறேன்.
அவர் 11 மணிக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளைய 10:30 மணி விட்டுப்புட்டு போயிட்டு அந்த வந்து வீட்டுக்கு வந்து இந்த வண்டியை போட்டுட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகணும். பெரிய வேலை நிறையா இருக்குது. அந்த டென்ஷன் ஒரு பக்கம் வண்டியை வேறு இடிச்சிட்டாங்க, அது ஒரு டென்ஷன், நிறைய டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கா. சரி ஏதோ வேலையை காட்டி விட்டுருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா கடைசியில் பீட்ரூட் ஜூஸு தானா அப்படிங்கிற மாதிரி போச்சு. சரி நண்பா, நான் போயிட்டு அந்த பிள்ளைய நான் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வர்றதுக்கு நான் இது பண்ணேன். அவென்யூஸுங்கிற மாலுக்கு நாங்கள் இப்போ போகிறோம். குவைத்தில் உள்ள மிகப்பெரிய அவென்யூஸ் மாலு. ஆமாம், எப்படியும் ஒரு 900 மீட்டரு, அதாவது 1 கிலோமீட்டர் சொச்சம் இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வரையும் இருக்குது. குவைத்தில் பெரிய சூக். நீங்கள் டெய்லி வாக்கிங் போனால் கூட அதில் ஒரு 2 வாக்கிங் போனால் கூட 4 கிலோமீட்டர் முடிஞ்சிடும். இங்கிட்ட போயிட்டு வந்தோம்டாக்க அந்த மாதிரி பெரிய லெவலில் கட்டியிருக்கானுங்க. எல்லாமே இருக்குது, எல்லாம் எக்ஸ்பென்சஸ், எல்லாம் விலை கூட. எல்லாத்தும் ஜாமான்லாம் அதை நம்ம கேரி ஃபோர் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கான்னு என்னன்னு தெரியலை. அந்த சூக்குக்கு நம்ம அந்த புள்ளையை ட்ராப் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போகிறது கிடையாது, பார்க்கிங்கில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம சீக்கிரம் வரணும். ஓகே நண்பா, அந்த புள்ளையை ட்ராப் பண்ணிட்டு இதுதான் நம்ம 5ஆம் நம்பர் ரோடு குவைத்தில், அதாவது சால்மியாலேருந்து இப்போ வந்து நம்ம அவென்யூஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். சரியான டிராஃபிக்கு, இறங்கி நடந்து போயிடலாம் போல இருக்குது. மெதுவாக எறும்பு போகிற மாதிரி வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. நான் இப்போ அந்த அவென்யூஸை நோக்கி போயிட்டுருக்கேன். எத்தனை நிமிஷத்தில் போய் சேரும்னு தெரியாது, பார்ப்போம். Hilton Hotel? Yes. Phone number 94959630. Thank you. Karin, 1 o'clock I am coming same place, huh? Karin, 1 o'clock same place I am coming. Yes. இதுதான் நம்ம அவென்யூஸ். பார்த்துக்கோங்க, குவைத்திலேயே பெரிய மால் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரைட் சைடு பெரிய உலக உருண்டை மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம வேணால் வந்து பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தான். உள்ளுக்குள்ளே போகலாம், இப்போ டைம் இல்லை, வேலை இருக்கிறதுனால இறக்கி விட்டுட்டு நம்ம கிளம்புவோம். இது எல்லாம் அவென்யூஸ் சைடு தான், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவென்யூஸ்லேருந்து 5ஆம் நம்பர் ரோடு திருப்பி சால்மியா போகணும். அதுக்கு இப்போ இந்த புது பாலம் போட்டிருக்காங்க. ஆமாம், இந்த பாலத்தை இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் பாலம் கிடையாது, கீழே போய்ட்டு சிக்னலில் போய்ட்டு நின்று வரணும். ஆமாம், இப்போ பாருங்கள், இந்த பாலம் போட்டதுனால ஈஸியாக யூட்டர்ன் போட்டுக்கலாம். எங்கே சால்மியா போகிறதுக்கு அப்படியே இக்கியாவோட ஒட்டி வரும். ஆமாம், இந்த பாருங்கள், இதுதான் சால்மியா போர்டு போட்டு பாருங்கள். இதை வளைஞ்சிக்கலாம் அப்படியே. இது கொஞ்சம் போட்டதுனால இப்போ டிராஃபிக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிரைவர்களுக்கெலாம் கொஞ்சம் வசதியாக இருக்குது. அப்படியே இறங்கிக்க வேண்டியதான். இப்படியே நேராக போனோம்னாக்கா சால்மியா. இந்த சால்மியா ரோடு இது 5ஆம் நம்பர் ரோடு. குவைத்தில் 5ஆம் நம்பர் ரோடு சொல்லுவாங்க, 5th ரிங் ரோடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வர டிரைவர்கள் புதுசாக வர டிரைவர்கள் 5th ரிங் ரோடு அவென்யூஸ் ரோடுன்னு சொன்னாக்கா இதுதான். சால்மியா போகிறதுன்னு சொன்னாக்கா இங்கேருந்து போகிறது. முதல்ல நான் வந்தேன்ல, அது வந்து ஜஹரா போகிறது அப்படின்னாக்கா அங்கேருந்து வர்றது, சால்மியாலேருந்து வர்றது. இப்போ நாம் போகிறது வந்து சால்மியா நோக்கி போகிறோம். ஆமாம், பார்த்துக்கங்க, எல்லாம் போட்டி போட்டு போகிறானுங்க. அதனால் நீங்களும் போட்டி போட்டு அதுக்கடையில் பாபா டெலிஃபோன் அடிச்சிட்டார், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. வந்துக்கிட்டு இருக்கேன் பாபா அப்படின்னு சொல்லியாச்சு. பார்த்துக்கங்க, நான் எதோட விட்டேன். ஆமாம், எல்லாம் அடித்து பிச்சுக்கிட்டு போவானுங்க. அதே மாதிரி நீங்களும் அடித்து பிச்சுட்டு போவாதீங்க. 120 தான் லிமிட்டு. 120க்கு இந்த பாருங்கள், சைடில் பாருங்கள் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பா இந்த போர்டுக்கு பக்கத்தில் இதுதான் கேமரா. பொலிச்சுன்னு அடிக்கும், சில சமயம் தெரியாது. இப்போலாம் என்னமோ ஏஐ டெக்னாலஜி கேமராலாம் இருக்குங்கிறாங்க. என்ன மண்ணாங்கட்டி ஏஐன்னு தெரியலை. ஆமாம், அந்த ஃப்ளாஷ் வராது. வீடியோ எத்தனோ கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம போனாலும் அந்த நம்பர் பிளேட்டை கேட்ச் பண்ணி நமக்கு நம்மளுடைய ஸ்பான்சருக்கு முதலாளிக்கு மெசேஜ் போயிடும். இப்படிங்கிறாங்க. வாங்குகிற சம்பளத்தை வந்து பாதுகாத்துக்கங்க. எந்த டிரைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸ்பீடு ரொம்ப போவேணாம். டெலிஃபோன் பேசிக்கிட்டு நம்ம ஸ்பீடு வண்டி மிதிக்கிறது சும்மா ஜம்முன்னு போகும், தெரியாது என்ன ஸ்பீடில் வண்டி போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், அதனால் நீங்கள் வந்து 120க்கு மேலே போவேணாம். டெலிஃபோன் வீட்டில் உங்கள் முதலாளியே யாரும் அடித்து, டெலிஃபோன் மேடமோ யாரும் அடித்து வந்து
யாழ்லா சூறாண்டாக்கா டிராஃபிக்குன்னு சொல்லுங்கள், ஓகே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ண வேணாம், இன்ஷா அல்லான்னு சொல்லிக்கோங்க. ஏன்ட்டு கேட்டாக்கா கேமரா அடிச்சிச்சுனாக்கா அவங்க சொல்லுவாங்க அனமாலிக்கு ஷுகர் அப்படிம்பாங்க. அதனாலக்கா நான் எனக்கு தெரியாது, என் வேலை இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய சம்பளத்தை வந்து பாதுகாத்துக்கணும். ரெண்டாவது அவசரமே தேவையில்லை, அவசரமே பட தேவையில்லை. மெதுவாக உங்களோட இதுக்கு நீங்கள் போங்க. ரோடு காலியாக இருக்குதா பிரச்சனை இல்லை, 120 லிமிட்டு, அவ்வளோதான். பில்லு அடிக்கும் டங்கின்னு, அதுக்கு மேலே போகாதீங்க. இதுதான் இந்த இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பாருங்கள், இப்போ ஜெனுப் சுர்ரா இப்போ ரைட்டில் போட்டுக்கணும். நம்ம மிஷிருப்புக்கு போகிறதுக்கு 40ஆம் நம்பர் ரோட்டில் இறங்கணும். 5லேருந்து 40ஆம் நம்பர் ரோட்டில் இறங்கணும். ஓகே, நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சேட்டை கூட சேர்ந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பாய். ஹலோ நண்பா, நம்ம 5ஆம் நம்பர் ரோட்டில் முதல்ல போனோம், சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து 6ஆம் நம்பர் ரோட்டை பிடிச்சி 360 மாலு அந்த வழியாக நம்ம வந்து இப்போ நம்ம சுவைக்கு போயிட்டுருக்கோம், நம்ம கேரேஜுக்கு. இதுதான் இந்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ரோடு. அதுக்கப்புறம் நம்ம 60ஆம் நம்பர் ரோட்டில் இறக்கணும். இந்த 6ல் போயிட்டு 60ஆம் நம்பர் ரோட்டில் இறக்கணும்னாக்கா நேராக போனோம்னா அந்த கேரேஜுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். பார்ப்போம் 60ஆம் நம்பர் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காண்டு. இப்போ 6ஆம் நம்பர் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் 120ல். இதுதான் 360 மால் நண்பா, பார்த்துக்கோங்க. 360 மால் இதுதான். இது கேமராலாம் இருக்குது, கையில் டெலிஃபோனை பிடிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அப்புறமாட்டி காட்டுறேன். ஹலோ நண்பா, இப்போ வந்து 60ஆம் நம்பர் ரோடும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே ஃப்ரீயாக இருக்குது, முன்னுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலை, போய் பார்ப்போம். பரவாயில்ல, வண்டி மூவ் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம 6லேருந்து 60க்கு இறங்கிட்டோம், போயிட்டுருக்கு ஒரு மாதிரியாக. ஓகே, அங்கே சுவைக்கில் போயிட்டு கேரேஜில் போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. இதுதான் இந்த கேரேஜ், நம்ம பாபாவுடைய அண்ணன் விட்டு மேடத்தோடைய அண்ணன் விட்டு கேரேஜ். நம்ம வண்டியை வந்து இந்த போட்டோம், 1 நிற்கிது பார்த்தீங்கல்ல. நம்ம வண்டி பரிதாபமாக இருக்குது. நமக்கு இது இப்போ கேரேஜில் போட்டுட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். என்ன கூட நம்ம வீட்டில் விடுறதுக்கு நம்ம பாய் வந்திருக்காரு. ஆமாம், கிட்டாக்க போச்சு. இப்போ நான் பக்கத்து வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இல்லை, பக்கத்து வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது. இங்கே வந்து உண்மையை ஒத்துக்குங்க, இந்த மாதிரி அடிச்சுட்டு தெரியாமல் உரசிருச்சு, இன்சூரன்ஸ் மூலியமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் கை காசு போட்டு நீங்கள் தரப்போகிறது கிடையாது. ஆமாம், அதுதான் தான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் எந்த டிரைவராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. இப்போ வந்து எதுக்குண்டாக்கா, இப்போ வந்து எங்களை மாதிரி உள்ள டிரைவர்களுக்கு செய்யாத குற்றத்துக்கு நாங்கள் வந்து முதலாளிகள்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது.